நீங்க போராடினதுக்கு பிறகு அமைச்சர் பிரபு உங்க ஊர் குளவாய்ப்பட்டிக்கு வந்துட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்துச்சா? நீங்க சொன்ன பிரச்சனைகள் ஏதாச்சும் சரி செய்யப்பட்டதுன்னு பல பேர் கேள்வி கேட்டாங்க என்ட்ட. ஃபோன் மூலியமா கேட்டாங்க, நேர்லயும் கேட்டாங்க. சில விஷயங்கள நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு ஒரு செயல் செஞ்சு குடுக்காட்டி நம்ம விமர்சனம் பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பணிய செஞ்சு குடுக்கும்போது, அத வெளிப்படையா நம்ம ஒத்துக்கணும். நன்றியும் சொல்லணும். அந்த வகையில அமைச்சர் பிரபுக்கு நன்றிகள சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்க வச்ச கோரிக்கை 4 முக்கியமான கோரிக்கை 4. அதுல ரொம்ப முக்கியமான கோரிக்கை 1 இன்னும் நிறைவேற்றப்படல. இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. மீதி உள்ள 3 கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டாச்சு. அதாவது இந்த கல்குவாரி நிறுவனம் ஒரு 4 வருஷமாவே ஒரு 250 கிலோமீட்டர் 250 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ள ஒரு குளத்துக்குள்ள நடுவுல ரோடு போட்டு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அத நாங்க பல வாட்டி எடுக்க சொல்லி மனு குடுத்திருந்தோம். ஆனா யாருமே எடுக்கல. அமைச்சர் பிரபு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுல கனரக வாகனங்கள் செல்லாதபடி பல இடங்கள்ல அந்த சாலை வந்து துண்டிக்கப்பட்டு, வாரியில போட்டிருந்த பாலங்கள்லாம் எடுக்கப்பட்டு அந்த சாலை துண்டிக்கப்பட்டுச்சு. அது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி எங்க ஊர் குளத்து வாரி புறம்போக்குல வந்து வாரி போற பாதையை ஆக்கிரமிச்சு குளம் நிரம்பி தண்ணி போனா அதை தடுக்கிற மாதிரி ஒரு 50 அடி ஹைட்டுக்கு வந்து அவங்க வந்து குவாரியிலேருந்து எடுத்த கழிவு மண்களை போட்டு நிரப்பி வச்சிருந்தாங்க. ஒரு 300 அடிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் இருக்கும். அதை இத்தனை வருஷமா யாருமே மீட்டு கொடுக்கல. அமைச்சர் பிரபு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அது முழுமையாக அகற்றப்பட்டுருச்சு. இப்ப அந்த இடம் மக்கள் பயன்பாட்டிற்கும் நீர்வழித்தடத்துக்கும் இப்ப வந்து அது பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கல்குவாரி நிறுவனம் மக்கள் மேல ஒரு அராஜக போக்கை ஈடுபடுறதுக்காக அவங்க இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு உள்ள விவசாயிகள் வந்து உள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 10 அடிக்கு குழி நோண்டி போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப அதுவுமே மூடப்பட்டது முழுமையாக. இந்த மாதிரி ஒரு 3 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எங்களோட முக்கிய கோரிக்கை என்னன்னா, இந்த புதிய கல்குவாரி ரத்து பண்ணணும். ஏற்கனவே இருந்த கல்குவாரினால எங்களுக்கு பல பிரச்சனை இருந்துச்சு. இந்த புதிய கல்குவாரி நிறுவனம் எங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஒரு விஷயம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஆனா இந்த கல்குவாரி நிறுவனம் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்த கொஞ்ச நாள்லயே போய் அந்த புது கல்குவாரியில இறங்குவாங்க, பறிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இல்ல அதுக்கு முன்னாடியோ எங்களோட எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படாட்டி எங்களோட போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இன்ன வரைக்கும் நடந்த போராட்டத்தை விட இனிமே நடக்க போற போராட்டம் வந்து பெரிய அளவுல இருக்கும். அமைச்சர் அவர்கள் உடனே இந்த இதெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்தீங்களோ எங்களுடைய முக்கியமான கோரிக்கையை நீங்க சரி செஞ்சு தரணும். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து ஒரு அரசு செஞ்சு தராட்டி நம்ம விமர்சனம் வைக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து நமக்கு அந்த விஷயத்த பண்ணாங்கன்னா நம்ம நன்றியும் தெரிவிக்கணும். அந்த வகையில அமைச்சர் பிரபு அவர்களுக்கு எங்க கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.